டெக்ஸேஜ் ஆப் தாண்டி நான் நெறைய ஆப் பார்த்துருக்கேன். அஸ்ட்ராலஜர்ஸ் யூஸ் பண்ற ஆப்பு, அஸ்ட்ராலஜர்ஸ் உருவாக்குன ஆப்பும் நான் பார்த்துருக்கேன். அதில வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் சார். ஒரு சாதாரண மனிதன் பார்த்தா புரியாது. இதே ஒரு ஜோதிடம் படிச்சவங்க பார்த்தா அது புரியும். இந்த கரெக்ட். நிலையில தான் ஜோதிடர்கள் உருவாக்குன ஆப் இருக்கும். நான் ம்ஹ்ம். நெறைய ஆப் ம். பார்த்துருக்கேன். அ அவங்க வந்து ஹிண்ட் மாதிரி குடுப்பாங்க எல்லாமே. அதாவது ஒரு ஜோதிடரால பார்த்தாங்கன்னா, அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. அடுத்த 15 நாள் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்த 18 நாள் நீங்க கவனமா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரால சொல்ல முடியும். இதே ஒரு பொது மனிதர் அந்த ஆப்ப பார்த்தாங்கன்னா, அவங்களால சொல்ல முடியாது. ம்ஹ்ம். இந்த டெக்ஸேஜ் ஆப் எப்படிப்பட்டதா இருக்கும் சார்? ஓகே. இதில வந்து நாங்க இது உருவாக்கும்போதே வந்து இது ஒரு பர்சனலைஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆப் வந்து நீங்க எப்படி விரும்புறீங்களோ, அப்படியே அது உங்களோட பேசும். அப்படின்னா ம். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களோட பிறந்த விவரங்கள்லாம் குடுத்துட்டு, நீங்க சாட் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ம். ஒண்ணு வந்து இந்த இந்த ஆப் வந்து உங்களோட எப்படி பேசணும்? ரொம்ப டீட்டெயில்டா பேசணுமா? இல்ல கன்சைஸா பேசணுமா? இது ம். வந்து ஆப்போட கான்வர்சேஷன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க கன்சைஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரியிற மாரி மட்டும் தான் இருக்கும். அங்க வந்து கிரகநிலைகள எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாது. ம். இப்போ இப்ப எனக்கு சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குன்னுலாம் சொல்லாது. சொல்லாது. நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வ குடுத்துரும். கரெக்ட். உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் 4 லைன்ல பதில் மட்டும் தான் இருக்கும். ம். அதுக்கு கீழ அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 லைன் இருக்கும். அது வேணும்னா நீங்க படிக்கலாம். ம். இல்லன்னா தேவையில்ல. இதுவே நீங்க டீட்டெயில்ட் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பலன அது எப்படி சொல்லுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் அது சொல்லும். ஓகே. இப்ப இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, கிடைக்கும், இல்ல கிடைக்காது, இல்ல வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அப்படிங்கிறத என்ன காரணத்தினால நான் சொன்னேன். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த தசாபுக்தி நடக்குது. கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் குரு உங்களுக்கு இப்படி போயிருக்கு. சனி உங்களுக்கு இப்படி இருக்கு. சனி பெயர்ச்சி இப்படி இருக்கு. இந்த இந்த காரணத்தினால இந்த ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்கு ம். அப்படிங்கிறது அது கிளீனா சொல்லும்.